உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, நேற்றைய தினம் பிரித்தானிய நேரம் 7 மணிக்கு இடம்பெற்ற அரசியல் கலை நிகழ்ச்சியை தொடர்ந்து அன்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் பொழுது, அரசு தலைவருக்கான தேர்தல் வாக்கு முறை, வாக்குச்சீட்டில் வாக்களிப்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விடயத்தை கேள்வி அங்கே எழுப்பப்பட்டது. அதாவது வாக்குச்சீட்டில் சரியாக ஒருவருக்கு மட்டும் வாக்களித்தால் அந்த வாக்கு செல்லாமல் போய்விடும் என்ற கருத்தொன்று பகிர்ந்து கொள்ளப்பட்டது. எங்களுடைய உறவுகளுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நாங்கள் இன்று முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை இன்று உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வருகின்றோம். இந்த விளக்கத்தை எடுத்து எங்களுடைய உறவுகளுக்கு ஒரு தெளிவை ஊட்டுவதற்காக கனடாவிலிருந்து ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் நேரு குணரட்னம் அவர்களே. வணக்கம். அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் கடந்த நிகழ்ச்சியிலும் உரையாடியிருந்தோம். ஆனால் ஒரு தெளிவு கொடுப்பதற்காக, என்றால் சிங்கள அரசியல்வாதிகள் அல்லது சிங்கள சட்டத்தரணிகள் சிலர் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி மக்களை இரண்டாவது விருப்பு வாக்கை போட வைப்பதற்கான ஒரு யுக்தியை பயன்படுத்துகின்றார்கள் போல் நான் சில குறுஞ்செய்திகளை பார்த்தேன். அதை பார்த்தவுடன் தான் நான் உங்களிடம் ஒரு தெளிவு பெறுவதற்காக கேட்டேன். முதலில் இப்போ உங்களுக்கு தெரியும், 39 பேர் இந்த அரசு தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடுவார்கள். 39 பேருடைய பேரும் அங்கே பட்டியலிட்டு வாக்குச்சீட்டு அங்கே கொடுக்கப்படும். அதாவது ஒரே ஒரு இதில் எல்லாருடைய பேர்களும் இருக்கும். சரி, அது இப்போ இந்த முறை சொல்றார்கள் 27 அங்குலம் நீளமாக இருக்க போகிறது. அவை என்ன இவ்வளவு எண்ணிக்கையிலானோர் போட்டியிடுகின்ற முதலாவது ஜனாதிபதி தேர்தல் இதாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதற்கு முன்னர் நடந்த தேர்தலிலும் 5க்கும் மேற்பட்டவர்கள் போட்டியில் இருந்திருக்கிறார்கள். கடந்த நாங்கள் 2010 எடுத்தாலும் 15 எடுத்தாலும் 19 எடுத்தாலும் எல்லாருக்கும் 5க்கும் மேற்பட்டவர்கள் போட்டியிட்டார்கள். அந்த தேர்தலிலும் இந்த முறைமை இருந்தது. அதாவது 78 ஜெயவர்த்தனால் இந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டு உருவாக்கப்பட்ட அரசியல் யாப்பின் கீழ் தான் இந்த தேர்தல் இன்று வரை நடைபெறுகிறது. தேர்தலில் எவ்வாறு இந்த வாக்குகள் போடப்பட்டதுன்னு சொன்னால், கடந்த இந்த எல்லா தேர்தலிலும் ஒருவர் 50க்கு மேற்பட்ட வாக்குகளை முதலாவது சுற்றிலேயே பெற்றார். அதனால் ஒருவரும் 2வது 3வது வாக்குகளை பற்றி இதுவரை பேசவில்லை. சரி, என்கின்ற மக்களும் அவ்வாறு இந்த வாக்களித்த மக்கள் அனைவரும் இலங்கை தீவு முழுமையாக இந்த 2வது 3வது வாக்கு எவ்வாறு போடுவது கூட தெரியாது அவர்களுக்கு. இப்ப நீங்க சொன்ன ஒரு கருத்து வைக்கிறார்கள் அல்லவா, ஒன்று போட்டால் நிராகரிக்கப்படும் என்றால், இவ்வளவு காலமும் தேர்தலில் முழுமையான வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி நடக்கவே இல்லையே. என்னால் அது இப்போ ஒரு வாக்காளருக்கான தெரிவில் அவர் ஒரு வாக்கை மாத்திரம் விடுவதற்கான உரிமை அவருக்கு முழுமையாக இருக்கிறது. அதைத்தான் இன்றைய வரை மக்கள் அனைவரும் செய்தார்கள். இந்த முறை இருக்கக்கூடிய ஒரு சவால் என்று சொன்னால், இந்த தேர்தல் காலத்திலேயே 9வது தேர்தல் காலத்தில் முதல் தடவையாக ஒருவர் முதல் சுற்று வாக்குகளிலேயே 50% மேலதிகமாக ஒரு வாக்கை பெறுகின்ற வாய்ப்பு இல்லாத சூழல் இருக்கிறது. அதனால் தான் இப்பொழுது இந்த 2வது 3வது வாக்குகள் பேசுபவர்களுக்கு வந்திருக்கின்றன. அப்ப அதை வைத்துக் கொண்டுதான் நீங்க சொன்னது போல ஒரு மயக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கு பலர் பல கருத்துக்களை தவறாக வைக்கிறார்கள். சரி, நாங்கள் ஒரு முறைமையை பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் பார்ப்போம், 2 பேரை உதாரணமாக எடுப்போம். அனுரகுமார திசாநாயக்காவும் மற்றும் சஜித் பிரேமதாசையும் எடுப்போம். அனுரகுமார திசாநாயக்கா 51% வாக்குகளை எடுத்தால் அரசு தலைவருக்கான தேர்தல் நிர்ணயிக்கப்படும். அப்பொழுது அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி பெறுவார். ஏனென்றால் அவர் 50க்கு அதிகமான வீதாசாரத்தை பெற்றபடியால் அவர் வெற்றி பெறுவார். முதல் வாக்கிலே 50%க்கு மேலதிகமாக ஒரு வாக்கை பெறுவர் தெரிவு செய்யப்பட்டு விடுவார். சரி, 2வது சினாரியோ, சஜித் பிரேமதாசாவுக்கும் அனுரகுமார் திசாநாயக்காவும் எடுப்போம். அனுரகுமார் தேவுக்கு 45 விழுக்காடு கிடைத்திருக்கின்றது முதலாவது தடவை வாக்குகளை எண்ணும் பொழுது. சஜித் பிரேமதாசாவுக்கு 40 விழுக்காடுகள் கிடைத்திருக்கிறது. முதலாவது சுற்றில் யாருமே 50% மேல் எடுக்காதபடியால் 2வது விருப்பு வாக்கு, 2வது 3வது விருப்பு வாக்கு இங்கே இணைக்கப்பட போகின்றது. அது நான் கூறுவதில் தவறு இருக்கிறதா? சரி, 2வது 3வது விருப்பு வாக்குகளை கொண்டு வரும் பொழுது முதலாவது, அதாவது ஒரு வேட்பாளருக்கு மட்டும், இப்போ தமிழர்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தமிழர் ஒருவருக்கு மட்டும்தான் போடுவார்கள். அரிய நேத்திரன் அவர்களுக்கு மட்டும்தான் போடுவார்கள். அவர்கள் அந்த 2ஆம் சுற்றுக்கு தகுதி பெற மாட்டார்கள். சரியான வார்த்தையை சொல்வார்கள், அவர்கள் 2வது சுற்றுக்கு தகுதி பெற மாட்டார்கள். அப்படி என்று சொன்னால், இங்கே 2வது 3வது விருப்பு வாக்கு அதிகமாக யார் எடுக்கிறார்களோ அது 50% அங்கே கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு 52, சஜித் பிரேமதாசாவுக்கு 50 என்று சொன்னால், அங்கே அனுரகுமார் திசாநாயக்கா
வெற்றி பெறுவார். இப்படி பாருங்களேன், இப்பொழுது 100 வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது வைத்தால் அதில் நீங்க சொன்னது போல 45 வாக்குகள் அனுராக் கிடைத்திருக்கிறது, சஜித்துக்கு 40 வாக்குகள் கிடைத்திருக்கிறது, ஏனையவர்களுக்கு 15 வாக்குகள் இருக்கிறது வைத்துக் கொள்வோம். அது சதவீதமாக பார்க்கலாம், இல்லை 15 வாக்குகள். இந்த 15 வாக்குகளில் யாராவது முதல் 2 இடத்தில் இருப்பவர்களுக்கு, அதாவது மிச்சம் 37 பேரில் அளிக்கப்பட்ட 15% வாக்குகளில் யாராவது இந்த 2வது 3வது வாக்கை மேலே இருக்கக்கூடிய இருவருக்கும், அனுராவுக்கும் சஜித்துக்கும் கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்ப்பார்கள். அவ்வாறு கொடுக்கப்படாவிட்டால் அந்த வாக்களும் 2வது சுற்றுக்கு அகற்றப்பட்டு விடும், அவை கணக்கில் கொள்ளப்பட மாட்டார். அப்ப அதில் 5% வாக்குகள் மட்டும் மேலே இருக்க இருவருக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. 10 வாக்குகளில் 2வது 3வது தெரிவுகள் இவர்களுக்கு சில வேளை 2வது 3வது தெரிவுகளை போட்டிருப்பார்கள், அவர்கள் நீக்கப்பட்ட வேட்பாளருக்கு அளித்திருக்கலாம். அப்படின்னா அது கூட கணக்கில் கொள்ளப்படாது. அவை 10 வாக்குகள் கணக்கில் கொள்ளப்படவில்லை என்று வைப்போம். இந்த 15 இப்பொழுது மொத்தமாக இருக்கிற வாக்குகள் 90 தான். இந்த 90ல் 45 மேலதிகமாக ஒரு வாக்கை பெறுவதற்கு வெற்றி கிடைக்கும். இந்த 5 வாக்குகள் என்று சொல்லிக்க அனுராவுக்கு இந்த இதில் 1 கிடைத்தாலே அவர் வெற்றி பெற்றுருவார். ஏன்னா அவர் ஏற்கனவே 45 வைத்திருக்கிறார். அவே சஜித்துக்கு 5 சஜித்துக்கு கிடைத்தாலும் கூட 2 பேரும் 45 தான் நிற்பார்கள். அவை இது நாங்கள் கணக்கில் அங்கு பார்க்கின்ற பொழுது லட்சத்தில் வரும் இந்த வாக்குகள். அந்த லட்சத்தில் வருகின்ற பொழுது யார் முதல் நிற்கிறாரோ, முதலாவது சுற்றில் மேலே 40% கடந்து மேலே நிற்கிறாரோ அவர் இலகுவாக வெற்றி பெறுவார் என்றே நாங்கள் கொள்ளலாம். சரி, அது எனக்கு தெளிவாக புரிந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது பூச்சாண்டி காட்டுகிறார்கள் சிங்கள அரசியல்வாதிகள். சிங்கள அரசியல்வாதிகளுக்கு விருப்பமானவர்களாக இருக்கலாம். அதாவது தமிழர்கள் ஒருவருக்கு மட்டும் வாக்கு போட்டால் அவர்களுடைய வாக்குகள் நிராகரிக்கப்படும், செல்லாமல் போய்விடும் என்று கூறுகிறார்கள். இதை ஒரு விளக்கப்படுத்தி விடுங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு. அதாவது ஒரு வாக்கை மட்டும் அளிப்பதற்கு இலங்கை இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் உரித்திருக்கிறது. அவர் ஒரு வாக்கை மாத்திரம் போடலாம், அது கணக்கிலே வரும். அவர் யாருக்கு அளித்தாரோ அவற்றை கணக்கில் இருக்கும் அந்த 39 பேர். இப்பொழுது என்ன ஒன்றை வையுங்கள், இந்த கருத்தை பூச்சாண்டி உருவாக்குவர்கள் இதை சிங்கள மக்களிடம் உருவாக்க மாட்டார்கள், உருவாக்கவும் முடியாது. இது யாரிடம் உருவாக்கப்படும் என்றால் தமிழ் முஸ்லீம் மக்களிடம் மட்டும்தான் இந்த இது உருவாக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய ஓட்டை, ஏனால் அவர்களை குழப்பலாம் இவர்களால். சிங்கள மக்களை குழப்பி விட்டால் அவருடைய முதலுக்கே நஷ்டம் வந்துவிடும் இந்த வேட்பாளர்களுக்கு. இதை பெற்றால் சிங்கள மக்களிடம் இவ்வாறான குழப்பத்தை இவர்கள் ஏற்படுத்தவே மாட்டார்கள். ஆனால் நீங்கள் சொன்னது போல தமிழ் மட்டுமல்ல முஸ்லிம் மக்களிடமும் இந்த குழப்பம் உருவாக்கப்படும். இந்த முதல் தடவையாக இந்த தேர்தல் களத்தில் 2வது 3வது வாக்குகள் அதிகம் பேசப்படுகிறது. ஆகவே இதில் இருக்கக்கூடிய மயக்கத்தை வைத்துக் கொண்டு தமிழ் அரசியல்வாதிகளே இதில் நிறைய குழப்பத்தை செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கும் தெரியும் தமிழ் மக்களிடம் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தியே தாங்கள் விரும்பியதை சாதித்துக் கொள்ளலாம் என்று. அவை 2 விதமான சவால்கள் தமிழ் மக்களுக்கு இருக்கிறது. ஒன்று, சிங்கள தரப்பிலிருந்து சிங்கள வேட்பாளர்களுக்கு தெரியும் அதிகரித்த தமிழ் வாக்குகள் தங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை என்று. அதனால் இந்த 2வது 3வது வாக்களை எவ்வாறும் தங்களுக்கு பெற்று விடுவதற்காக இந்த நீங்க சொன்னது போல முதல் வாக்களை மட்டும் போட்டு 2 கணக்கில் வராது. ஆகவே முதலையும் போட்டு விட்டு 2வதையும் போட்டு விடுங்கள் யாருக்கு தங்களுக்கு அதை பெற்றுக் கொள்வதற்கு. ஆகவே இதில் நம்மவர்கள் என்னால் இது எங்களுக்கு மட்டும் எங்களை தமிழர்களை குழப்புவதற்கு மட்டும் செய்யப்படுகின்ற சூழ்ச்சி. இது சிங்கள மக்களிடம் செய்யவே மாட்டார்கள். செய்தால் அவருடைய வாக்குகளும் சேதம் வந்துவிடும். அவை எங்களுடைய மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இதுவரை ஒரு எல்லா ஜனாதிபதி தேர்தலும் ஒரு வாக்கை மட்டுமே மக்கள் அளித்திருக்கிறார்கள். இந்த 2வது 3வது வாக்கும் அப்பொழுதும் இருந்தது. ஆனால் அதை ஒருவரும் கேட்கவில்லை. இதை போடுங்கள் என்று கேட்காதபடியால் ஒருவரும் வாக்களிக்கவில்லை. இப்பொழுது அந்த தேவை வந்திருப்பதால் அதை வைத்துக் கொண்டு குழப்பம் போட விரும்புகிறார்கள். தமிழ் மக்கள் தங்களுடைய தெரிவை ஒருவருக்கு கொடுத்தாலும் 2வது வாக்கையாவது தங்களிடம் பெற்று தங்களை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் இது உருவாக்கப்படுகிறது. இதில் ரணில் தரப்பும் சஜித் தரப்பும் அதீதமாக வேலை செய்யும் அனுரா தரப்பை விட. சரி, இனி இன்னும் ஒரு விடயத்தை நான் உங்களோட ஒரு தெளிவுக்காக, எங்களுடைய மக்களை பொறுத்த மட்டில், தமிழ் முஸ்லீம் மலையக மக்களை பொறுத்த மட்டில் ஒருவருக்கு மட்டும்தான் வாக்களிக்க போகிறார் என்றால் அரியநேத்திரன் அவர்களுக்கு மட்டுமே, வேறு யாரும் அங்கே 2வது 3வது விருப்பு வாக்குகளுக்கு புள்ளடி போட மாட்டார்கள். விதத்தில் அந்த வாக்களிப்பை செய்யலாம். ஒன்று எக்ஸ் என்று போடலாம், இல்லை என்றால்
1 மட்டும் எழுதிவிடலாம். அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வாக்காக இருக்கும். சிங்கள மக்களை பொறுத்த மட்டும் எவ்வாறு வாக்களிப்பார்கள்? சரி, அவர்கள் விருப்பு வாக்களை போடுகிறார்கள் என்று வையுங்கள். அவர்கள் எவ்வாறு வாக்களிப்பார்கள்? அந்த பட்டியலை விருப்பு வாக்களை போடுவர்கள் 2 செய்வார்கள். ஒன்று, அவர்கள் முதலாவது தெரிவாக இருப்பவருக்கு 1 போட வேண்டும். இரண்டாவது ஒரு தெரிவுக்கு ஒருவருக்கு வழிக்கப்போனால் அவருடைய பேருக்கு நேரே 2 என்று எழுத வேண்டும். மூன்றாவதை கொடுக்க போறாண்டா அந்த மூன்றாவது தெரிவாக இருப்ப யாரோ அவருக்கு 3 என்று போட வேண்டும். அவை 1, 2, 3 என்ற தெரிவுகளை அவர்கள் மூவருக்காண்டு வாக்களிப்பார்கள். 1, 2, 3 என்று போடுவதும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கு பிறகு ஆனால் இந்த 3 போடுவர்கள் ஒரு எக்ஸை போட்டு பிறகு 2, 3 என்று எழுதுவதையோ அல்லது 2, 3க்கு மேற்பட்ட எண்ணிக்கையில போடுவதெல்லாம் நிராகரிக்கப்பட்டுவிடும். அவை அவர்கள் போடுவதாக இருந்தால் முதலாவது தெரிவுக்கு 1 என்று போட வேண்டும். அது முதல் சுற்றில் அந்த 1க்கு எழுதினதை மட்டும் கருத்தில் கொள்வார்கள். இந்த 2, 3 போட்டவர்களை அவர்கள் தனியே கட்டி வைப்பார்கள் என்று சொன்னால் 2வது சுற்றுக்கு அதை கணக்கில் கொள்வதாக இருந்தால் கொள்வதற்கு மட்டும். சரி, இன்னொரு விடயத்தை அதாவது வாக்குகளை எண்ணுகின்ற பொழுது இந்த நடைமுறைகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். அது மக்களுக்கு தேவையில்லை. அதுவாறு என்னால் அது முகவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அவை எங்களுடைய உறவுகள் ஒன்று தான் இருக்கிறது சொன்னால் ஒரு தெரிவு ஒருவர் மட்டும் போடுகிறவர்கள் ஒரு எக்ஸ் அல்லது 1, 2 மட்டும் எழுதிவிட வேண்டும். ஏனைய இடங்களில் அவர்களுக்கு எதுவும் எழுதக்கூடாது. தமிழ் வேட்பாளருக்கு மட்டும் போடுவதாக இருந்தால் அந்த வாக்குச்சீட்டில் தனிய அரியநேத்திரன் அவர்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸ் அல்லது எக்ஸுக்கு பதிலாக 1 அதை மட்டும்தான் இட வேண்டும். வேறு ஒருவர் 2 பேருக்கு மட்டும் வாக்களிக்க போகிறார் என்று வைப்போம். அவர் முதலாவது தெரிவுக்கு 1 எழுதுகிறார், 2வது தெரிவுக்கு 2 என்று போடுறார். அவர் 3 போடாவிட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்படும். சரி, அதை போன்றுதான் அவர் 1 மட்டும் போட்டு விட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்படும். சரி, எனக்கு இப்போ தெளிவாக புரிந்துவிட்டது. நிச்சயமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு இது தெளிவாக இப்பொழுது புரிந்திருப்பார்கள். இன்னும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. ஆரம்பத்தில் கூறின இந்த பூச்சாண்டி காட்டுகிறார்கள், ஒருவருக்கு மட்டும் போட்டால் அந்த உங்களுடைய வாக்கு நிராகரிக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். தமிழ் மக்களுடைய இந்த முழு நோக்கமும் ஒரு குறியீடாக சங்கு சின்னத்தின் கீழ் அரியநேத்திரன் அவர்கள் இந்த களம் இறங்கி இருப்பது என்ன காரணத்துக்காக? இந்த நிராகரிப்பதும் இதற்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கிறதா? இல்லை, இது என்னன்னு சொன்னால் இந்த வாக்குகளை தங்களுக்கு விருப்பமான முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்காக உருவாக்கப்படுகின்ற கருத்தியலும், என்னால் மக்களை மக்களாக நினைப்பவர்கள் இவ்வாறு செய்து கொள்கிறார்கள். ஏன்னா மக்களுக்கு புரிதல் இல்லை என்கின்ற வடிவில். ஆனால் எங்களுடைய மக்களுக்கு விடயங்கள் சரியாக சொல்லப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு சரியான புரிதல் வரும். அப்பொழுது அவர்கள் பலரை அடையாளம் காணுவார்கள். இவர்கள் எதற்காக இந்த குழப்பத்தை தமிழ் மக்கள் தங்களை நோக்கி செய்கிறார்கள் என்பது அது அவை எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பணியாக சொல்லக்கூடிய விடயம். இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ந்து மக்களுக்கு எடுத்து செல்வது என்பது இவ்வாறான குழப்பங்களில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதில்லை. இந்த குழப்பத்தை ஏற்படுத்துவர்களை அடையாளம் காணுவதற்கு கூட மக்களுக்கு பொறிமுறையாக இது இருக்கும். ஆகவே அந்த விதத்தில் தான் இதை நான் முறைப்படுத்திக் கொள்ளலாம் என்று அந்த விடயம் மக்களுக்கு கொண்டு செல்லப்படுவது. அரியேந்திரன் விடயத்தில் இருக்கக்கூடிய விடயம் என்றால் அரியேந்திரனுக்கு மக்கள் வாக்களிக்கவில்லை. அவர் ஒரு குறியீடு மட்டும்தான். அவரினூடாக ஒரு செய்தியை மக்கள் முன்வைக்கிறார்கள். ஆகவே அந்த செய்திக்காகத்தான் அவர்கள் அந்த வாக்கை அளிக்கிறார்கள் ஒழிய அரியேந்திரன் என்ற ஒரு தனிநபருக்காக அந்த வாக்கே கிடையாது. அது அரியேந்திரனிடத்தில் யாரும் இருந்திருக்கலாம். இறுதியாக தமிழ் மக்கள் சொல்லக்கூடிய செய்தி என்று சொன்னால் இதுதான் எங்களுடைய விருப்பு, அந்த விருப்பை இந்த வாக்குகளூடாக நாங்கள் வெளிப்படுத்தினோம். அது ஜனாதிபதியினுடைய தெரிவில் எந்த விதத்திலும் பங்காக இருக்கிறதா? நிச்சயமாக கிடையாது. அதில் அவர்கள் உண்மையின்படி கலந்து கொள்ளவில்லை. அந்த ஜனாதிபதி தெரிவிக்கும் இருந்து தங்களை விலக்கி கொண்டு தங்களுடைய செய்தியை மட்டும் அவர்கள் அங்கு சொல்லுவர்களாக மாறுகிறார்கள் தமிழ் மக்கள். இந்த விடயத்தில் தான் தேவையற்ற குழப்பத்தை இவர்கள் உருவாக்குறார்கள். அதாவது தேவையற்ற விடயம் என்று கூறுவது, ஒருவருக்கு மட்டும் நீங்கள் போட்டால் இரண்டாவது சுற்றுக்கு, அதாவது விருப்பு வாக்கு எண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்தால் உங்களுடைய வாக்கு செல்லாமல் போய்விடும் என்று ஒரு பூச்சாண்டி காட்டுகிறார்கள் என்பதை. செல்லாமல் போனால் என்ன? எங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் கூறியது போல் ஒரு குறியீடாக ஒட்டுமொத்த தமிழினமும் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது தான் இதனுடைய நோக்கம். அதனுடைய முழு நோக்கமும் அதுதான். செய்தியை சர்வதேச நாடுகளுக்கும் சிங்கள அரசியல்வாதிகளுக்கும் கூற வேண்டும். அந்த ஒருவருக்கு மட்டும் போடுவதால் அந்த என்ன அடைய வேண்டும் என்ற அந்த இலக்கை என்ன அடைய வேண்டும் என்பதை அதை திருப்திப்படுத்தலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அதாவது தமிழ் மக்கள் கடந்த தேர்தலிலும் ஒரு குறியீட்டுக்காகத்தான் வாக்களித்தார்கள். என்று சொன்னால் போன முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் கோத்தபய ராஜபக்ச போட்டியிடுகின்ற பொழுது அவர்கள் சஜித்துக்கு அந்த வாக்களித்தது சஜித்துக்காக அல்ல. அவர்கள் வாக்களித்தது கோத்தபயாவை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்பதற்காகத்தான் வாக்களித்தார்கள்.
அதை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் தெரிவு செய்தது சஜித்துக்கு ஊடாக அந்த செய்தியை சொன்னது. சஜித்துக்கு போட்ட வாக்கினூடாக சொன்னார்கள் ஒழிய சஜித்துக்கான வாக்கு அல்ல. அவ்வாறு இருந்தால் சஜித்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு வாக்களித்திருந்தால் சஜித்துக்கு போன முறை அளிக்கப்பட்ட வடக்கு கிழக்கில் அளிக்கப்பட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்களும் இந்த முறை அவருக்கு இலகுவாக செல்ல வேண்டும். ஆனா அது கிடைக்காமல் தான் அவர் அடைந்தது. ஏனென்று சொன்னால் இந்த முறை தமிழ் மக்கள் போன முறை எவ்வாறு கோத்தாவுக்கு எதிராக வாக்களித்து ஒரு பெரும் எண்ணிக்கையில் வாக்களித்து தங்களுடைய அதிருப்தியை சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்தினார்களோ அதுபோன்று 2015 மஹிந்தாவுக்கு எதிராக வாக்களித்தார்கள். அது அந்த வாக்களிப்பை அவர்கள் மைத்திரிக்கு அளித்த வாக்கினூடாக வெளிப்படுத்தினார்கள். ஆனால் எங்களில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சிலர் அதை எவ்வாறு பிரிவுபடுத்தினார்கள் என்று சொன்னால் அது மைத்திரிக்கு அளிக்கப்பட்ட வாக்கு, இது சஜித்துக்கு அளிக்கப்பட்ட வாக்கு என்று அதை திரித்தார்கள். அது சர்வதேசத்துக்கு சொல்ல வேண்டிய வாக்கு. எவ்வாறு தமிழ் மக்கள் கோத்தா குடும்பத்தை மஹிந்தாவுக்கு எதிராக 2015 கோத்தாவுக்கு எதிராக 2019 அளித்த வாக்கினூடாக ஒரு செய்தியை சொன்னார்கள். இப்பொழுது அதே செய்தியை அவர்கள் இன்னொரு விதத்தில் சொல்லுகிறார்கள். தமிழ் மக்களுக்கான தேவைகள் இதுவரை பூர்த்தி செய்யப்படாமலே அரசியல் அரங்கில் இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக குறியீடாக அரியந்தனுடான அந்த வாக்களிப்பை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். சிறப்பு. இது வெளிப்படுத்துகின்ற பொழுது இருக்கக்கூடிய விடயம் என்று சொன்னால் இந்த வாக்களிப்பின் பின்னர் அந்த செய்தியை காவி சென்று இந்த சர்வதேச உலகத்துடன் பேசுகின்ற பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும். அந்த பொறிமுறையினூடாக இந்த செய்தி கொண்டு செல்லப்படுவதுதான் அதனுடைய வெற்றியாக இருக்கும். போன முறைகளும் அவர்கள் குறியீடாக அளித்த வாக்குகள் எங்களுடைய அரசியல்வாதிகளாலே திரிவுபடுத்தப்பட்டு அந்த செய்தி பகிரப்பட்டது தவறாகி மிக உச்சமான தப்பாக மாறியது. ஆகவே இந்த விடயத்தில் எங்களுடைய அரசியல்வாதிகளை கடந்தும் இப்பொழுது தமிழ் மக்கள் பல்வேறு அணிகளாக அறிஞர்கள், சிவில் சமூகம் எல்லாம் இணைந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியிருக்கார்கள். அவர்களுக்கு இருக்கிற பணி இந்த தேர்தலை கடந்து இருக்கக்கூடியதுன்னு சொன்னா இந்த செய்தியை இதை கடந்தும் தேர்தலை கடந்தும் எடுத்து சென்று சர்வதேச சமூகத்துடன் அதை பகிர்ந்து கொள்வது. அதனூடாக ஒரு மாற்றத்துக்கான கதவுகளை திறப்பதுதான் அவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பணி. அது அவருடைய பணி மட்டுமல்ல, எங்கள் ஒவ்வொருடைய பணியாக நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். சிறப்பு. இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசுத் தலைவருக்கான தேர்தல் வாக்களிப்பது, எவ்வாறு வாக்களிப்பது, அதனால் ஏற்பட்டிருக்கின்ற குழப்பத்துக்கு ஒரு தெளிவை தந்ததற்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களே, மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.